和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世青睐。This is my fight， 你处理失败，我的梦想，我的光荣已不存在。Take back my life, my goals in sight. I give you everything, I have to fight the fight。为爱寻求穿越怒海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，只因你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。24 வருஷத்துக்கு ஒரு தடவை மந்திரக்கல் நகரும். அதுக்கு அர்த்தம் ஒரு குழந்தைய அடுத்த 24 வருஷத்துக்கு நாங்க பாதுகாவலனா தேர்ந்தெடுக்கணும். அந்த குழந்தை 24 வயசுல தன்னோட உயிரை அர்ப்பணிக்கணும். இதுதான் எல்லா பாதுகாவலனோட கடமை. ஆனா எந்த தாயால தான் தன்னோட குழந்தை உயிர் போறத அனுமதிக்க முடியும்? நெருப்பு பரவ அமைதியா இருக்கு, அதை எழுப்ப முடியல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜாங்ஸி பள்ளியில இந்த தடவை இருக்கிற பாதுகாவலன் தான் கடைசி பாதுகாவலன்னு தெளிவா சொன்னாங்களே. அது மட்டும் இல்ல, மந்திரக்கல்ல அழிக்கிற திறமை இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அது எல்லாமே பொய்யா? புரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமே? ஒருவேளை நெருப்பு பறவையோட திட்டமும் மாறி இருக்கலாமே. இத்தனை பாதுகாவலர்களோட உயிர் போறத பார்த்து ஒருவேளை அதோட திட்டத்தை மாத்திருக்கலாமே. வாய்ப்பே இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. முன்னாள் பாதுகாவலன் இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அந்த நெருப்பு பறவை நம்மளை பத்தி கவலைப்படாம இருக்கும்? அதுவும் சரி. நெருப்பு பறவை சோகமா இருக்கு. இங்ஷி, என்ன பண்ற? பின்னாடி போ. இல்ல, நெருப்பு பறவையோட சத்தம் எனக்கு கேக்குது. இன்ஷி, நீ என்ன பேசுற? நெருப்பு பறவை என்ன கூப்பிடுது. விஷயமா இருக்குல்ல? பாதுகாவலன் கிடைச்சாச்சு. பாதுகாவலன் கிடைச்சாச்சு. இன்ஷி தான் நம்மளுடைய கடைசி பாதுகாவலன். இவன் மந்திரக்கல்ல அழிப்பா. நம்ம எல்லாரோட கஷ்டத்துக்கும் இவன் தான் விடுவு காலம். இது எல்லாமே திடீர்னு நடந்துச்சு. நீ பாதுகாவலன் ஆனது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிக்கல. ஆனா வேற என்ன பண்ண முடியும்? நம்ம மக்களுக்கெல்லாம் உங்க அப்பா தான் தலைவர். நம்ம மக்களுக்கும் அவர் மேல மரியாதை இருந்தது.
அவருக்கு வேற வழி தெரியல. மேஜாங், நீ கவலைப்படாத, சரியா? எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? இவன் சின்ன குழந்தைல. நான் அவனோட அம்மா. என்ன நம்பு, நான் எப்படியாவது மந்திரக்கல்ல அழிச்சு நம்மளோட பையனை பாதுகாத்துருவேன். நமக்கு இன்னும் 16 வருஷம் இருக்கு. நீ பயப்படாம இரு. நம்ம பையன் இங்ஷி, இங்ஷி, என்னாச்சு உனக்கு? அவனோட சக்தி வெளியில வருது. இன்னைக்கு மந்திரக்கல்ல அழிக்கிற நாளா என்ன? கண்டிப்பா இல்ல. பல வருஷமா மந்திரக்கால் நகரவே இல்ல. இவனு ரொம்ப சின்ன குழந்தை. எங்க போனா? இங்ஷி, இங்ஷி, என்னாச்சு உனக்கு? என்னங்க இது? இங்ஷி தன்னோட பதவியை ஏத்துக்கதான் இதெல்லாம் நடக்குதா? கவலைப்படாத, நான் அவனை பாதுகாப்பா கூட்டிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதை. யுவிங்ஷி, எங்க போனீங்க? இங்ஷி, எங்க போனீங்க? ஜாக்கிரதை, இங்க இருந்து போயிடு. மகனே, நீ கண்டிப்பா உயிரோட இருக்கணும். உங்க அப்பா சொன்ன மாதிரியே உன்னை பாதுகாப்பா என்கிட்ட அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா அவரு திரும்ப வரவே இல்லை. வாலி மக்களோட தலைவரா அவரு உன்னை அன்னைக்கு காப்பாத்திருக்கவே கூடாது. ஆனா நீ அப்ப ஒரு 8 வயசு குழந்தை. ஒரு அப்பாவா அவரால உன்னை காப்பாத்தாம இருக்க முடியல. அவரு மக்களுக்காக யோசிக்காம தன்னோட உயிரையே விட்டிருந்தாலும் ஒரு அப்பாவா தன்னோட கடமையை செஞ்சிருக்காரு. நீ உங்க அப்பா மேல கோவப்படக்கூடாது. நான் எதுக்காக கோவப்படணும்? அவர் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. பாதுகாவலனுடைய சக்தியை நான் தான் பாதுகாத்திருக்கணும். ஆமா, நெருப்பு பறவை தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துருச்சா? வாய்ப்பே இல்ல.
நெருப்பு பறவையோட முடிவு என்னைக்குமே தப்பாகாது. நானும் உன்னோட அப்பாவும் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஜாங்ஸி உன்ன ஒரு பாதுகாவலனா நினைக்கிறாரு, நீதான் மந்திரக்கல்ல அழிப்பனும் நம்புறாரு. ஆனா நாங்க உன்னை காப்பாத்த போய் தான் மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டோம். இங்ஷி, உனக்கு சூஷன் மேல இருக்கிற மரியாதை பத்தியும் உன்னோட குரு உன்னை ரொம்ப நம்புறாருங்கிறதும் எனக்கு தெரியும். ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நான் நினைச்சு பார்த்திருக்கேன். உன்னோட அப்பா தான் குடும்பத்துக்கு இணையா இந்த மக்களை பார்த்தாரு. அவரோட உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு. ஆனா இந்த மக்களுக்கு மந்திரக்கல்லால ஏற்படுற கஷ்டங்களை யாராலையும் நிறுத்த முடியல. அன்னையில இருந்தே நம்ம என்ன செஞ்சாலும் அது தப்பாதான் போகுது. இங்ஷி, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ கேட்டு நடக்கணும். அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க, இது என்னோட கடமை. இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அதுவும் ஜாங்ஷி பள்ளி நான் தான் கடைசி காவலன்னு சொல்லிட்டாங்க. அதனால உறுதியா சொல்றேன், மந்திரக்கல்ல அழிக்காம நான் பின்வாங்க போறதில்ல. ஒருவேளை அந்த சக்தி எனக்கு இல்லைனாலும் 1000த்துல ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை நான் வீணாக விட மாட்டேம்மா. இந்த வாட்டி கண்டிப்பா நான் சூஷனுக்கு போனதும் அந்த மந்திரக்கல்ல அழிச்சிடறேம்மா. இங்ஷி, நான் உன்னோட அம்மா. உன்னோட தைரியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஞாபகம் இருக்கா, நீ சூஷனுக்கு போறேன்னு சொன்ன அன்னைக்கே நான் உன்னை தடுக்கதான் செஞ்சேன். அது அம்மாவா என்னோட பாசம், உன்னை பாதுகாப்பா வச்சுக்க உங்க அப்பாக்கு கொடுத்த வாக்கு. ஆனா இதுக்கு மேல நான் சுயநலமா யோசிக்கிறது ரொம்ப தப்பு. இப்பவே நீ கிளம்பு. நீ செய்ய வேண்டிய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. ஒருவேளை நான் திரும்ப வராம போனாலும் யூவிங் நானுக்கு எந்த உண்மையும் சொல்லாதீங்க. அவ எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்மா. அப்பா, அம்மா, யூவின்னா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இதுதான் என்னோட முடிவு. இது என்னோட கடமையும் கூட. யோயிங்னா, பயங்கர பசியில இருந்த எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, என்னைக்கும் இல்லாம யூயிங்னா அதிசயமா சாப்பிடாம இருக்கா? அவளுக்கு பசிக்காம இருந்திருக்கும். இல்ல, யூயிங்னாவுடைய வயிறு கடல் பரப்பு மாதிரி பறந்து விரிஞ்சு இருக்கும். உண்மைதான். ஆனா நீ அவரால தான் சோகமா இருக்க இப்போ. என்ன 2 பேரும் ஏன் வறுத்த கோழியை சாப்பிட்டுட்டு என்னையே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க என்னைக்கும் நன்றியோட இருப்போம். உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறோம். ஈங்னா, உன்னோட பிரச்சனை என்னன்னு எங்க கிட்ட சொன்னாதானே நாங்க உனக்கு உதவி பண்ண முடியும். அப்பதானே நாங்களும் யோசிக்க முடியும். அதுவா, நான் இன்னைக்கு பாய்குயையும் அக்காவையும் ஒன்னா பார்த்தேன். எனக்கு என்னன்னே தெரியல, ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. இது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் பொறாமை. எனக்கு பொறாமைலாம் ஒண்ணும் கிடையாது.
சொல்ல போனா இவ்ளோ நாளா பாய்குவிக்கு என்ன பிடிக்கும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் எனக்கு நல்லா புரியுது அவருக்கு எல்லாரையுமே பிடிக்கும்னு. நான் தான் தேவையில்லாம நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டு ஏமாந்துட்டேன். நீ நேரா போய் அவரை பார்த்தே கேட்டுடலாமே. ஆமா, அவர்கிட்ட போய் என்ன பிடிக்குமா நேரா கேட்டு. பாய்குய நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் 100ல ஒருத்தி தானே. அவர் மத்தவங்க மாதிரி என்னைய நினைச்சிட்டாருன்னா கேட்காம பதில் சொல்லாத. நீ ரொம்ப நல்லவ. அதான் சொல்றோம். ஆ, உண்மையாவா? நான் நல்லவளா? நீ இல்ல, நீயே இவளை பத்தி சொல்றா. சொல்ல அ, அ, நீ நல்லா சாப்பிடுவ. யுவிங்னா சொல்றத மட்டும் கேளு. நீ சாப்பாடுல காட்டுற திறமைய அவருக்கிட்டயும் கொஞ்சம் போய் காட்டு. அவருக்கு ஒண்ணு புடிச்சிரும். ஏய், இரு இரு இரு. டேய், அவன் நீ நல்லா சமைப்பேன்னு சொன்னான். ஆமா ஆமா ஆமா, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா யாருக்குதான் உன்னை பிடிக்காது? சமைச்சா போதுமா? பாய்குயி உங்களை மாதிரி கிடையாது. அவர் அவ்வளவு சாப்பிட மாட்டாரு. அதெல்லாம் சரி, உன்னோட தைரியம் எல்லாம் எங்க போச்சு? உன்கிட்ட பிடிச்ச விஷயமே உன் தைரியம் தான். அதனால நேரா போய் சொல்லு. வேணும்னா நாங்களும் உதவி பண்றோம். ஆமா யுவிங்னா, நாங்க தான் சொல்றோம்ல, தைரியமா போய் பாய்கு கிட்ட பேசு. சரி, நாங்க வறுத்த கோழி சாப்பிடுறோம். ஆறி போறதுக்குள்ள அதை சாப்பிட்டு முடிக்கணும். உண்மைதான். அதுவும் அற்புதமான யுவிங்னா செஞ்ச கோழிய சாப்பிடாம இந்த உலகத்தோட இயற்கையே நின்னு போயிடும். நான் இப்பவே போறேன். மனசுல தோன்றத நான் சொல்றேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லதான் போறேன். பாய்குயி, நீங்க எங்க போறீங்க? நான் கேங்ஸுக்கு தான் போறேன். நீங்க எப்பவும் அங்கதானே இருக்கீங்க. இப்ப கொஞ்சம் நிலாவை பாருங்க. அதை விட கேங்ஸோ முக்கியமா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஆனா இந்த நிலாவை பார்க்கும்போது புதுசா பெருசா எதுவுமே தெரியலையே. ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு? அந்த நிலாவை விடுங்க. ஆகாயத்துல நிலா மாதிரி மூங்கில் காட்டுக்குள்ள உங்களுக்காகவே ஒரு நிலா காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் உங்க நிலா? என்னோட நிலாவா? ஆமா, ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே நேரா போய் பாருங்க. அதேதான். பாருங்க, அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழியை காட்டும். யுயிங்னா, எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சிட்டோம். என்ன யோசிக்கிற? வா, மூங்கில் காட்டுக்கு நாமளும் போலாம். இல்ல வேண்டாம், அங்கதான் யுயிங்னா இருப்பா. அவ நம்மள அங்க பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும். வா, வேணாம் வா. நான் சொல்றத கேளு, அமைதியா உள்ள போ. நான் போகணும். என்ன விடு, நான் போயிட்டு வரேன். நான் தான் சொல்றல, பாத்துட்டு வரேன். விடு. நீதானு தெரியும். பாய்குயி, என்ன ஞாபகம் இருக்கா? இந்த வெள்ளைக்குட்டியாலதான் நான் உங்களை சந்திச்சேன். என் முயல் எப்ப தொலைச்சனோ அப்பதான் உங்களை கண்டுபிடிச்சேன்.
நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. ஆகாயத்துல நட்சத்திரத்தை பத்தியும் சொன்னீங்க. இருண்ட காட்டுல இருந்து வெளியே போறதுக்கு எனக்கு வழியும் சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆனா இது எதை பத்தி யோசிச்சாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது. என்னோட இருண்ட காட்டுக்குள்ள இருக்க பிரகாசமான வெளிச்சம் நீங்க தான். அதோட இந்த நொடியில இருந்து நான் எங்க பார்த்தாலும் எனக்கு நீங்க தான் தெரியுவீங்க. நான் உங்க கூட இல்லைனாலும் என் கண் பார்வையில நீங்க இருந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். என்னோட கனவுல கூட எப்பவுமே நீங்க தான் வருவீங்க. என்னோட கனவுல ஒரு மாவீரர் வந்துகிட்டே இருப்பாரு. அவரை நான் ரொம்ப நாள் தேடினேன். எனக்கு என்னமோ அது நீங்க தானே தோணுது. வைகுயி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிக்குமான்னு சொல்லுங்க. தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. வைகுயி, உங்களுக்கு என் கூட என்ன? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏதோ வளர்றேனே. இது என்ன கனவா? இல்ல, இது எனக்கு கனவு மாதிரி தெரியலையே. யுவிங்நாத், நீ சந்தோஷமா இரு. உன் கூட யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா இருக்கணும். வெள்ளக்குட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. கருங்காட்டுல நடந்த சண்டையில நீ என்ன கட்டி பிடிச்சப்பதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சது. இல்ல, அதுக்கு முன்னாடியே பிடிச்சது. நான் உன்னை முதல் முறையா பார்த்தப்பவே பிடிச்சிருச்சு. அன்னைக்கே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஹிங்னா, என்னுடைய குரு என்கிட்ட நான் யார் மேலேயும் ஆசைப்படக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நான் உன்னை பார்த்ததும் அது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா நிம்மதியா இருக்க. நான் யாருக்காகவோ எதுக்காகவோ ஆசைப்பட மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு ஆச்சரியமா அப்பதான் நீ என்னோட கண்ணு முன்னாடி வந்த. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு அந்த கடவுள் கொடுத்த வரங்கிறத. வெள்ளக்குட்டி, நான் உங்க கூட இருக்க வரைக்கும் உங்களை எந்த கஷ்டமும் நெருங்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அது போதும்.
எனக்கும் அதுவே போதும். ஹிங்னா, நீ என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம கெஜி உச்சிக்கு வந்த. நான் ஒன்னு சொல்லட்டுமா ஹிங்னா? அது இதை நான் உனக்கு எப்பவோ கொடுக்கணும்னு நினைச்சேன். இது காதலர் தினத்தன்னைக்கு நாம 2 பேருமே எடுத்த கல்லு தானே? அப்படின்னா நீங்க இதை இன்னும் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆனா இப்போ நாம ஒரே கயிறை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஹிங்னா. இனி நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். இந்த உலகத்துல உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். வெள்ளக்குட்டி, அதே வாசனை வருது. என்ன வாசனை? நல்ல வாசனை தான், காதலோட வாசனை. நாம வந்துட்டோம். நீ சீக்கிரம் போய் தூங்க. நீங்களும் சீக்கிரமா தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க இன்னும் கிளம்பலையா? நீ உள்ள போற வரைக்கும் நான் இருக்கேன். அப்புறம் நாளைக்கு குரு எல்லாரும் முன்னாடியும் ஜிங்லிங் எனக்கு கொடுக்க போறாரு. நீங்களும் வருவீங்கல்ல? நான் வரணுமா? கண்டிப்பா கண்டிப்பா வரணும். அப்ப சரி, நான் கண்டிப்பா வரேன். என் கூட வா. என்ன பண்ணி வச்சிருக்க? நீ கேங்ஸுடைய பொறுப்பான மாணவனா இருப்பேன்னு நினைச்ச. ஆனா இப்ப காதல் வழியில விழுந்திருக்க. இன்னைக்கு ஜிங்லிங் அடையறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்பை நீ கை நழுவ விட்டுட்ட. உன்னால அதை செய்ய முடியல. உனக்குள்ள அதை சாதிக்கிறதுக்கான திறமை இருந்தும் எதனால சாதிக்க முடியல? நான் முழுமையா முயற்சி பண்ண குரு. ஆனா யூயிங்னாவதான் அந்த வாளே தேர்ந்தெடுத்திருக்க. அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? என்ன எதிர்த்தா பேசுற? இத்தனை வருஷமா உனக்கு தகுந்த பயிற்சி கொடுத்தோம். ஒரு பொண்ணுக்காக இப்ப அந்த குருவியை நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்க. இன்னைக்கே இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் குருவை எதிர்த்து பேசினா என்ன ஆகும்னு காட்டுறேன். மோசமானவர், 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 ஒழுக்கம் இல்லாதவர், மோசமானவர், மோசமானவர், ஒழுக்கம் இல்லாதவர், ஒழுக்கம் இல்லாதவர், அவரை மன்னிச்சிருங்க. மோசமானவர்,
மோசமானவன், ஒழுக்கமில்லாதவன், மன்னிப்பே இல்ல. இவனுக்காக மன்னிப்பு கேட்டா கேட்கிற எல்லாரையும் தண்டிப்பேன். இவனோட நிலைமை என்னன்னு எல்லாரும் கண்கூடா பாருங்க. இனிமே குரு சொல்றத மீற கூடாது. கேங்ஸூல இருந்தா ஒரு கட்டுப்பாடு வேணும், புரியுதா? மோசமானவன், மோசமானவன், ஒழுக்கம் இல்லாதவன், மோசமானவன், மோசமானவன், ஒழுக்கம் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன். ரொம்ப நன்றி ஷீலிங்கம். உங்க காயத்துக்கு நான் மருந்து போடுறேன். உங்க வால் எங்க? ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்கு? இந்த நன்றி சபையில என்ன மன்னிக்க சொல்லி கேட்டதுக்காக. உங்களுக்கு திரும்ப உதவி செய்ய நினைச்சேன், அதனாலதான். வேற எதுக்காகவும் இல்ல. இன்னைக்கு நீ செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்ல. இதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நீங்க குரு கிட்ட ஏன் தப்ப ஒத்துக்காம தண்டனை வாங்குனீங்க? நீ யாருந்தா தப்ப ஒத்துக்கிட்டு இருந்தப்பியா? நான் தப்பு செஞ்சா அதை கண்டிப்பா மறுக்காம ஒத்துப்பேன். ஆனா நான் தப்பு செய்யலனா என்ன நடந்தாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு புரிஞ்சிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காது. நான் குழந்தையா இருந்தப்போ குரு என்ன தத்தெடுத்தாரு. வெற்றியோ இல்ல தோல்வியோ அது எல்லாத்தையும் அவர் தான் தீர்மானிப்பாரு. ஆனா இப்போ அது எல்லையை தாண்டி போயிடுச்சு. குரு எப்பவுமே என்ன குற்றவாளியாக்குறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பையுமே செய்யல. உங்களுக்கு பிடிக்கலனா கேன்சுவை விட்டு போக முடியுமா? கண்டிப்பா போகலாம். அப்ப நீங்க கிளம்பலாமே. இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இங்க இருக்காங்களா? நேரம் ஆயிடுச்சு, நாம இங்கிருந்து கிளம்பலாம். அண்ணா, அண்ணா நீ வந்துட்டியா? அண்ணா, கிராமத்துக்கு போனப்ப அம்மாவை பாத்தியா? அவங்க நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா தான் இருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஜென்லிங் பால் என்னோடதுன்னு அம்மா கிட்ட நீ சொன்னியா? ஐயோ, நான் மறந்துட்டேனே. நீ வேணும்னே தான் மறந்திருக்க. அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்ன. இங்க பாரு, இனி வரப்போற காலத்துல அம்மாவை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். என்ன இத நீ சொல்லணுமா? நான் அம்மாவை நல்லாவே பாத்துப்பேன். ஆனா நீ பாத்துக்காம என்ன பண்ண போற? உன்ன நீ எப்பதான் வளர போறனே தெரியல. நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. சரி, உனக்கு பாய்குயை பிடிக்குமா?
பிடிக்கும். அவருக்கும் என்ன பிடிக்கும்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். பாய்கோய்க்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? அவர்தான் கேங்ஸுக்கு தலைவர் ஆவாரு. அப்போ நீ தலைவரோட மனைவியா ஆயிடுவியா? எனக்கு பெரிய லாபம் இருக்கு. ஏய், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி, ஒண்ணு பண்ணு, நீங்க இருந்து கிளம்பு. சரி சரி, கோச்சுக்காத. ஆனா ஒருவேளை எனக்கு ஆபத்து ஆபத்து, கெட்ட செய்தி வந்துட்டே இருக்கு. பாய்கோயி பிரச்சனையில இருக்காரு. ஏன், என்ன ஆச்சு? இப்பதான் அங்க இருந்து செய்தியே வந்துச்சு. குரு பாய்குயே அடி வெளுத்திருக்காரு. ஆமா ஆமா. நீ கொஞ்சம் திரும்ப. குரு நம்ம பாய்குய இப்படி 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 எல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு. ரொம்பவே அடிச்சிருக்காரு. குரு என்ன அடிக்காதீங்க. இன்னொன்னு, இது இதோட மட்டும் முடியல. பாய்குயோட முதுகு ரொம்பவே மோசமாயிடுச்சு. இதோ இங்க இருந்து இங்க வரைக்கும் ரொம்ப மோசமா அடிச்சிருக்காங்க. ரொம்ப வலி உயிர் போயிருக்கு. முக்கியமான விஷயம், எல்லாரும் முன்னாடியே போட்டு அவர் அடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரே அவமானமா போச்சு. ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு, நொந்து போயிருக்காரு. எதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை பயமுறுத்துறீங்க? வா வா. இந்த இப்ப நீ விளையாடு. இல்ல இல்ல, பாய்கோய், பாய்கோய், உங்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வலிக்குதா? நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? உங்களுக்கு அடிபட்டிருக்கு. வேண்டான்னு சொன்னா உனக்கு புரியாதா? என்னாச்சு? ஒண்ணுமே புரியல. நீ ஒண்ணு கவலைப்படாத. அவருக்கு மருந்து நானே போடுறேன். நீ கிளம்பு. நீங்களும் தான் இங்க இருந்து கிளம்புங்க. இங்க என்ன கண்காட்சியை காட்டிக்கிட்டு இருக்காங்க? இவங்கண்ணா, இங்க இருந்து கிளம்பு. நான் பாத்துக்கிறேன்றேன்ல. வா போலாம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? குரு தண்டிச்சிட்டாரு. காயம் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. தண்டிச்சிட்டாரா? அவருக்கு வாழ் கிடைக்கலன்னு தண்டிச்சாரு. அதுவும் ஒரு காரணமா தண்டிச்சாரு. ரொம்ப முக்கியமா எதிர்த்து பேசினதுக்காக தண்டிச்சிருக்காரு. அவர் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் குரு இந்த அளவுக்கு தண்டிச்சிருக்க கூடாது. பாய்குயி ரொம்ப நல்லவரு. குரு மேலதான் கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. இங்க பாரு, ஒரு நாள் பாய்குயி நீ புரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி இல்லன்னு தெரிஞ்சா அப்பவும் அவரை உனக்கு பிடிக்குமா? என்னக்கா, இது என்ன கேள்வி? பாய்குயி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஒருத்தரை உனக்கு இவ்ளோ பிடிக்கும்னா அவர் என்ன செஞ்சாலும் சரி, நீ எப்பவும் அவர் கூட தான் இருக்கணும், துணையா இருக்கணும். உன்னால அதை செய்ய முடியுமா? நான் பாய்குயிய நம்புறேன். அவரு மாற மாட்டாரு. எல்லாரும் கண்டிப்பா மாறுவாங்க. அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயக்கமா இருக்கு. உங்களோட முகம் ரொம்ப சிவந்து போயிருக்கு. முதல்ல வந்து இங்க உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். சீக்கிரமா திட்டத்தை செயல்படுத்து. ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சம் இருங்கக்கா.
என்னங்க குடிங்க. இங்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு வரலன்னு சொல்லிடு. பிரச்சனை இல்ல, உங்களுக்காக நான் சமையல் அறைக்கு போய் சூடா தேநீர் எடுத்துட்டு வரேன். இங்னா, நீ போன தடவையே இங்கிருந்து போயிருப்ப. மறுபடியும் உனக்கு பிரச்சனை வந்தா அதை மறைச்சிரு, நீ அதை யாருக்கும் காமிக்காத. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. துணியை கழட்டுங்க. நீ பேச்சுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். காயம் ஆறணும்னா உங்களுக்கு மருந்து போடணும். மருந்து ஆறலைன்னா அப்புறம் யூவிங் நான் என்னதான் திட்டுவா. எனக்குள்ள இருக்கிற நெருப்பை நான் இப்ப பயன்படுத்த போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பிரச்சனை இல்லை. எல்லா ஆண்களும் பலசாலியா தான் நடிப்பாங்க. ஆனா நீங்க எதுக்கு யூவிங் கிட்ட இப்படி நடந்துகிட்டீங்க? அவ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. உங்களுக்காக தான். உனக்கு யூவிங் நாவ பிடிக்குமா?思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢坠落，你不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这